சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமா சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவைக்கு ஆட்சியமைக்க ஆதரவு கோரி திருமாவளவனுக்கு விஜய் கடிதம் எழுதியிருந்த நிலையில் இதுவரை திருமா அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமா சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த செய்தியினை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். தாவேக்கு ஆட்சியமைக்க ஆதரவு கோரி திருமாவளவனுக்கு விஜய் கடிதம் எழுதியிருந்த நிலையில் இதுவரை திருமா அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் அறிவிக்கப்படாத நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆதரவு கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த முன்னணி நிர்வாகிகளிடம் இருக்கக்கூடிய தகவலின்படி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சில நிபந்தனைகளுடன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற வகையிலே அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது தொடர்பாக இன்று விசிகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடனான ஜூம் காலில் வழியாக சில ஆய்வு என்பது நடைபெற்றிருந்தது. இதில் டி நகரில் இருக்கக்கூடிய தனியார் வீட்டில் தங்கியிருந்த திருமாவளவன் அங்கிருந்து புறப்பட்டு சித்தரஞ்சன் சாலை இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அவருடைய வாகனத்தில் பயணிக்காமல் வழக்கமாக உடன் செல்லக்கூடிய அந்த எஸ்கார்டுகளுடன் பயணிக்காமல் தனியாக வேற ஒரு காரில் சென்று அங்கு இறங்கி மு.க.ஸ்டாலின் அவருடைய இல்லத்திற்குள்ளே சென்றிருக்கிறார். திருமாவளவனுடனான அந்த சந்திப்பின் போது ஐயுஎம்ஐ சேர்ந்த காதர் மொய்தீன், ஐயுஎம்னுடைய தலைவராக தேசிய தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் மற்றும் ஐயுஎம்னுடைய 2 எம்எல்ஏக்களும் முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. திருமாவளவன் மு.க.ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக சென்றிருக்கிறார் என்கின்ற வகையிலே விசிகாவினுடைய வட்டாரங்கள் சில தகவல்களை தெரிவித்திருந்தாலும் இதுவரைக்கும் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவு இருக்கிறது என்கின்ற வகையிலே விசிக தரப்பில் இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. ஆனால் அவர்கள் தொடர்ந்து தாவேக்காவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருப்பதாகவும் சில நிபந்தனைகள் முன்வைத்திருப்பதாகவும் உள்ள தகவல் மட்டும்தான் தற்போது வரைக்கும் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் திருமாவளவன் மற்றும் ஐயுஎம்எல்னுடைய காதர் மொய்தீன் ஆகியோருடனான சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.